الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய விளக்கங்களை முழுமையாக அறிந்து வருகிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் அந்த வரிசையிலே நாம் இதுவரைக்கும் 74 ஆயத்துகளை கடந்து 75வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். அஃபதத்மஊன அன் யுமினூ லக்கும் என்று ஆரம்பமாகும் அந்த ஆயத்திலிருந்து ஃபஉலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா காலிதூன் 75லிருந்து 82வது ஆயத்து வரைக்கும் உள்ள அகராதியையும் அதே நேரத்தில் அதற்குரிய முனாசபத் தொடர்புகளையும் சபபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய இறங்கிய காரணங்களையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது அதனுடைய தஃப்சீரை நாம் வரிசையாக விளக்கத்திற்கு ஏற்ப ஆயத்துகளுக்கு ஏற்ப நாம் இன்ஷா அல்லாஹ் பிரித்து பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் அஃபதத்மஊன அன் யுமினூ லக்கும் என்ற ஆயத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதனுடைய தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் காணப்போகிறோம். கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு எந்த போங்கிலே கொண்டு சென்றிருக்கின்றாரோ அதையேத்தான் நாமும் கடைபிடிக்கிறோம். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் பாடம் 86ஆம் பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 86ல் வரக்கூடிய அந்த தஃப்சீருடைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இதில் வழக்கமாக நாம் ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு அகராதிக்கும், அகராதியாக இருந்தால் அகராதி என்று வைத்துக்கொண்டு அதற்கு கீழே தலைப்பிடுவோம். தொடர்பாக இருந்தால் தொடர்பு என்பதாக வைத்துக்கொண்டு அதற்கு கீழே தலைப்பிடுவோம். இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, வசனங்களாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன விஷயங்கள், மூலப்பொருள் என்ன என்பதை சொல்லிவிட்டு அதனுடைய அசலை சொல்லிவிட்டு அதற்கு உட்தலைப்புகளை விட்டு அதற்குரிய அடிப்படையில் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுதும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வரிசை அடைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே விளக்கம், அதாவது தஃப்சீரை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த தஃப்சீருக்கும் விளக்கம் என்று கூறிக்கொண்டு அதற்கு கீழே நாம் தலைப்பு இடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது வரக்கூடிய இந்த ஆயத்துகளுடைய விளக்கத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பெயர் திருக்குர்ஆனில் திருட்டுத்தனம் ஆபத்தாகும். Theft is dangerous in the Holy Quran. இதுதான், அதாவது இந்த இடத்துல ஏன் இந்த தலைப்பை கொடுத்திருக்கோம்னு சொன்னா, குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு திரு வேதம், திருமறையாக இருக்கிறது. அதிலே பொதுவாக எந்த விஷயங்கள் எவ்வாறு சொல்லப்பட்டதோ, கருத்தாக இருக்கட்டும், அமலாக அதாவது செயல்பாடுகளாக இருக்கட்டும், வார்த்தை லஃப்லாக இருக்கட்டும், அதை அப்படியே பின்பற்றுவது, அதை அப்படியே தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய முறையும் கூட. நாம் நம்மை பாதுகாக்க, தீனிலே நாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய, நாம் நம்மை தீனிலே பாதுகாப்பதற்கு ஒரு வழியும் கூட. எதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, எதை சஹாபாக்கள் அதை பின்பற்றி வந்தார்களோ, அதை தொடர்ந்து தாபீன்கள், தபா தாபீன் என்ற வரிசை முறை பிரகாரம் எவ்வாறு நமக்கு வந்து அடைந்ததோ அந்த முறைப்படியே நாம் திருக்குர்ஆனை கையாள வேண்டும். அதனுடைய விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். எவ்வாறு இந்த பாடத்திலே வரக்கூடிய யூதர்களுடைய அந்த நிலை, அவர்களுடைய வேதங்களிலே செய்த திரிதல், மாற்றங்கள், இதை பற்றித்தான் நாம் இங்கு காண இருக்கிறோம். எனவே தான் நாம் அந்த ஒரு தலைப்பை இங்கு கொடுத்திருக்கிறோம். Theft is dangerous in the Holy Quran. ஹோலி குர்ஆன் என்பது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டது. இதே மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தௌராத்திலேயும் நசாராக்கள் இன்ஜீலிலேயும் பல மாற்றங்களை, திரிதல்களை தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்றாற்போல் அதை மாற்றிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எந்த வேதத்திலேயும் அல்லாஹ்வின் புறத்தில் இறக்கப்பட்ட கட்டளைகளில் ஒருபோதும் செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிடி, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குவதற்கு காரணமாக ஆகிவிடும். எனவே இந்த தலைப்பை அதற்காக நாம் கொடுத்திருக்கிறோம். வாருங்கள், நாம் அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்-தஃப்சீர்.
யுஹாத்திபுல்லாஹு தஆலா இபாதஹுல் முஃமினீன். அல்லாஹு தாலா மூமினான அடியார்களை நோக்கி பேசுகிறான். இந்த முகாத்தப் இருக்குது, அல்லாஹுடைய இந்த பேசுதல், அல்லாஹு தாலா யாரை முன்னிலைப்படுத்தி பேசுகிறான் என்றால், முஃமினான அடியார்களை அல்லாஹு தாலா முன்னோக்கி இந்த விஷயத்தை கூறுகிறான். ஃபயகூலு, அல்லாஹு தாலா சொல்கிறான், அஃபததுமஊன அன் யுமினூ லக்கும் ஐ அதர்ஜூன யா மஅஷரல் முஃமினீன் அன் யுஸ்லிமல் யஹூத் வயதுகுலு ஃபீ தீனிக்கும். மூமின்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அத்தர்ஜூன், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? மூமின்களுடைய கூட்டமே, ஈமான் கொண்ட கூட்டமே, நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அன் யுஸ்லிமல் யஹூத், யஹூதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? வயதுகுலு, இன்னும் அவர்கள் நுழைவார்கள், நுழைய வேண்டும், ஃபீ தீனிக்கும், உங்களுடைய தீனிலே நுழைய வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இஸ்லிமல் யஹூதுனா யஹூதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், இன்னும் உங்களுடைய தீனிலே, உங்களுடைய மார்க்கத்திலே அவர்கள் நுழைவதையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறார். அதாவது நீங்க உங்களுக்கு வழிபடுவாங்க, உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடப்பாங்க, அதே மாதிரி எதிர் யகூதிகள் இருந்து இந்த வழிகட்டு கூட்டம் இருக்குது, உங்களுடைய பேச்சை கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய மூதாதையர்கள்ட்ட இருந்து தெளிவான அத்தாட்சிகளை பார்த்தாங்க, அவங்களும் பார்த்தாங்க, மூதாதையர்களும் பார்த்தாங்க. பார்த்து என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி போனதே தவிர எந்தவித மாற்றத்தையும் என்ன செய்யல, அவங்க அவங்களுடைய விஷயத்துல பார்க்க முடியல, அவங்களுடைய விஷயத்துல காண முடியல. நீங்க அந்த யகூதிகள்கிட்ட நீங்க நம்பிக்கை ஆதரவு வைக்கிறீங்களா? இவங்க என்ன செய்வாங்க? இவங்க வருவாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொல்லலாம், உங்களை உண்மைப்படுத்துவாங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படி நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்பதாக கேட்கிறான். வகது கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், திட்டமாக அவர்களில் ஒரு கூட்டமாக இருந்துச்சு. யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சை செவியேற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை காதுல கேட்டுக்கொண்டுதான் இருந்தாங்க. ஐ வல் ஹாலு கது கான தாயிஃபத்து மின் அஹ்பாரிஹிம் வ உலமாஇஹிம் யத்லூன கிதாப் அல்லாஹி வ யஸ்மஊனஹு பைனன் ஜலியா. பயானன் ஜலியான்னு சொல்லலாம், பைனன் ஜலியா. சரி. ஐ வல் ஹால், நிலை என்னன்னு சொல்லி சொன்னா, கதுக்கான தாயிஃபத்தும் மின் அஹ்பாரிஹிம், அவருடைய அஹ்பாருங்கிறது ஹிபர், அதாவது யூத நசாராவுடைய அந்த மார்க்க அறிஞர்களுக்கு சொல்லப்படும். அஹ்பாரிஹிம், அவருடைய ஹிபர் அஹ்பார்களிலிருந்து, இதில் நிறைய பேர் இஸ்லாத்து சிலவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்றவங்க நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி இருந்தவங்க, ஹிபரா இருந்தவங்க தான். அப்போ அவர்களுடைய ஹிபர்களிலிருந்து, அவர்களுடைய அறிஞர்களிலிருந்து ஒரு கூட்டம் ஆகியிருந்தது. எப்படி? உலமாஹிம், இன்னும் ஒரு உலமாக்களுடைய, அவங்களுடைய ஒரு கல்வி அறிந்தவருடைய கூட்டம் ஆகியிருந்துச்சு. யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களாக, அதாவது தௌராத்தை ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க. வயஸ்மஊனஹு பயானன் ஜலியா, அதை தெளிவான விளக்கத்தோடு அதை கேட்கவும் செய்தார்கள். இல்லை, விளக்கத்தோடு என்ன செஞ்சாங்க? கேட்கவும் செஞ்சாங்க. அதாவது இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய அந்த கலாம் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அல்லாஹுடைய இறங்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்தை நல்ல செவியேற்கிறார்கள், கேட்கிறார்கள். ஏன்னா எல்லாமே கேட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த விஷயங்களை, பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னது, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க போகும்போது இவங்க போய் பேசுறது, அவங்களுடைய என்ன நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யறாங்க? கேட்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கேட்டுட்டு சும்மா யுஹர்ரிஃபூனஹு மின் பஅதி மா கலூஹு ஐ யுகய்யிரூன ஆயாத்தி தௌராத்தி பித்தப்தீலி வ பித்தவீலி மின் பஅதி மா ஃபஹிமூஹு வ லபதூஹு பிஅகூலிஹிம். ஐ யுகய்யிரூன், அதாவது மாற்றுகிறார்கள், ஆயாத்தி தௌராத்தி, தௌராத்துடைய ஆயத்துகளை மாற்றுகிறார்கள். பித்தப்தீல், தப்தீல்னா மாற்றுவது, அதாவது அப்படி மாற்றிடுறது, 3ன்னு போட்டா 4ன்னு ஆக்கிறது, அந்த தப்தீல் மாற்றம் சொல்லுது. தவீல், தவீல்னா என்ன? அதில் விளக்கம் கொடுக்குறது. அந்த இடத்துல 3 தான், ஆனால் 3க்கு ஒரு விளக்கம், அதாவது அதை வச்சுக்கிட்டே என்ன செய்யறது, அதில் பொய்யான தவறான விளக்கங்களை கொடுக்கிறது. மிம்பாதி மா ஃபஹிமூஹு, அதை முழுமையாக விளங்கியதற்கு பிறகு லபதூஹு பி அகூலிஹிம், அவருடைய அறிவை கொண்டு அதை ஒப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? இது போன்ற அந்த திரிதல்கள், மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள்.
இது அவருடைய பழக்கங்களாக இருக்கு. உதாரணமா சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமே எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில என்னது ஏற்பட்டுருச்சு? அல்லாஹ் பார்க்குற விஷயத்துல தடை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா, அப்ப எங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, அவங்களுடைய பேச்ச அல்லாஹ்வுடைய பேச்ச நீங்க பேசும்போது கேட்க வைங்கன்னு சொல்லி ஒரு தர்காஸ் வச்சத பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்புட்ட கேட்குறாங்க இந்த மாரி, யா அல்லாஹ் அவங்கள வந்து என்ன செய், நீ பேசும்போது அவங்களுக்கு உன்னுடைய பேச்சை கேட்பது போன்று செய் என்பதாக அல்லாஹ்ட்ட ஏவுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்றான், அவங்கள என்ன செய்யுங்க, குளிச்சு கொண்டு வர சொல்லுங்க. அவங்களுடைய ஆடைகள சுத்தப்படுத்த சொல்லுங்க. அதே மாரி அவருடைய நோன்பு வைக்க சொல்லுங்க. எல்லாத்தையுமே சொல்றான். இப்ப எல்லாமே அவங்க செய்றாங்க. பிறகு என்ன செய்றாங்க, தூர் சீனா மலைக்கு போறாங்க. அப்ப இந்த மாரி ஒரு மேகம் மாரி வந்து மறைச்சதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. அவங்க சஜ்ஜா செய்ய சொல்றாங்க. சஜ்ஜா செஞ்சுறாங்க எல்லாருமே. எல்லாருமே சஜ்ஜா செஞ்சுறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. இவங்க எல்லாத்தையும் பேச்சு கேட்டுறாங்க. பேச்ச கேட்டுட்டு எத அல்லாஹ் ஏவுறானோ அதையும் கேட்கறாங்க. எத அல்லாஹ் தடுக்கிறானோ அதையும் தடுக்கிறதையும் கேட்கறாங்க. கேட்டு என்ன செய்றாங்க, நல்லா கேட்கவும் செய்றாங்க, விளங்கவும் செய்றாங்க. பிறகு பனி இஸ்ரவேல்ட்ட வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய வேலைய காமிச்சாங்க. அது எப்படின்னு சொல்லி சொன்னா, வந்ததுக்கு பிறகு அதுல ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க, சொன்னத அப்படி சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்றாங்க, சொன்னத மாத்தி சொன்னாங்க. சொன்னத அப்படியே மாத்தி சொன்னாங்க. அதுல வந்து என்னங்கன்னா, ஒண்ணு வந்து விஷயத்தையே மாத்திர்றது. விஷயத்தையே மாத்திர்றது. நம்ம சும்மா தப்தீல் பண்ணி அப்படியே மாத்திர்றது. அல்லாஹ் செய்யுங்கன்னு சொன்னா செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாரி. அடுத்து தஅவீல்னா என்னன்னு சொல்லி சொன்னா, சில இதுல அதாவது நீங்க வந்து சொல்லிட்டான், செஞ்சா செய்யுங்க, செய்யலனா விடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த விஷயத்த அப்படியே என்ன செய்றது, அதனுடைய முக்கியத்துவத்த அப்படியே என்ன செய்ய ஒண்ணுமில்லாம ஆக்கிறது. முக்கியத்துவத்த ஒண்ணுமில்லாம செஞ்சு அதாவது செய்யலனாலும் உங்களுக்கு குற்றம் கிடையாது, தவறு கிடையாதுங்கிற மாரி அந்த முக்கியத்துவத்த இல்லாமல் ஆக்கிர்றாங்க. இந்த மாரி என்ன செஞ்சாங்க, அந்த யூதர்கள், யகூதிகள் அந்த விஷயங்களை யூதர்கள் செஞ்சாங்க. அந்த விஷயத்த என்ன செஞ்சாங்க, யூதர்கள் செஞ்சத பார்க்குறோம். அதுதான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அப்போ இந்த மாரி இந்த வேலைகள பண்ணாங்க. அது மாரி பல திரிதல்கள்னு சொல்லும்போது என்னது, பலவிதமான மாற்றங்கள, பலவிதமான ஏமாத்து வேலைகள செஞ்சாங்க. அதாவது சட்டங்கள்ல உள்ள விஷயத்த என்ன செஞ்சாங்க, அப்படியே மாத்துனாங்க. சட்டங்கள்ல விஷயத்த மாத்துனாங்க. பார்க்குறப்ப அதாவது அந்த 70 பேர கூட்டு போனாங்கல்ல, அந்த விஷயம் தான் சொன்னோம். கேட்டு வந்து மாத்துறத சொன்னோம். அப்ப சட்டங்கள்ல என்ன செய்றாங்க, பலவிதமான மாற்றம். உதாரணமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மைகள பத்தி வர்ற விஷயத்த, அதே மாரி ரஜுமுடைய ஆயத்துடைய விஷயத்த, இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படியே தெரிஞ்சே என்ன செஞ்சாங்க, மாற்றம் செஞ்சாங்க. தெரிஞ்சே மாற்றம் செஞ்சாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். என்ன செஞ்சாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான். தௌராத்த வந்து அல்லாஹ் இறக்கி வச்சான். அதுல என்ன செய்றது, ஹலால ஹராம் ஆக்கிர்றாங்க 1. ஹலாலான விஷயத்த ஹராம் ஆக்கிருவாங்க 1. 2 ஹராமான விஷயத்த ஹலால் ஆக்கிறாங்க. ஹராம ஹலால் ஆக்கிறாங்க. சரி. ஹக்க பாத்தில் ஆக்கிறாங்க. பாத்தில ஹக் ஆக்கிறாங்க. சரி. அதே மாரி யாராவது வந்து ரிஷ்வத்துக்கு தகுதியானவங்களா, அதாவது லஞ்சம் குடுக்குறதுக்காக வந்து என்ன செய்றாங்க, லஞ்சத்த லஞ்சம் குடுக்க வந்தா லஞ்சத்துக்கு என்ன செய்றாங்க, அதுக்கு ஒரு கித்தாப் என்ன செய்றாங்க வெளியாக்கிர்றாங்க. அது வந்து ஏமாத்திர்றாங்க. அதே மாரி யாராவது லஞ்சத்த ஓக்கிறதுக்கு வந்தா, அவருக்கு இந்த மாரி அதாவது எது வந்து அவங்களுக்கு தேவையோ, சாதகமோ அதுக் அத பயன்படுத்திக்கிறாங்க. சாதகம் இல்லாத விஷயத்த நைஸா தள்ளி வச்சுர்றாங்க. அதே மாரி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த கேட்க வந்து, அதுல ஹக் இல்ல, அதுல ரிஷ்வத் இல்ல, அதாவது எந்த எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னா, என்ன செய்றாங்க, அந்த இடத்துல எதையாவது ஒண்ணு மாத்தி சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள். அத்தஅமுரூன அன்-நாஸ பில்-பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். இந்த மாரி என்ன செய்றாங்க, இது செஞ்சுட்டு என்னது, எல்லா விஷயத்தையும் மாத்தி பண்ற வேலைய என்ன செய்றாங்க, செஞ்சாங்க. அப்ப அதே மாரி அவங்க சில விஷயங்கள வந்து நம்ம சொன்ன மாரி, அப்படியே என்ன செஞ்சாங்க, விஷயங்கள மாத்துனாங்க. உதாரணமா ஆயத்து ரஜ்முடைய விஷயத்துல பார்த்தோம். எப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஆயத்து ரஜிம் அந்த விஷயத்துல பார்க்கும்போது என்ன செய்றாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செஞ்சுட்டா. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செஞ்சா என்ன செய்யணும்? அவங்க சட்டப்படி ரஜிம் அடிக்கணும். சரி, ரஜிம் அடிக்கணும்னா வந்துருச்சு எங்க? கொண்டு வந்தாச்சு. எங்க கரெக்ட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல எங்களுக்கு அது கிடையாது." அப்படின்னாச்சு அப்ப வேதத்த கொண்டாங்க. அவங்க தௌராத்த கொண்டாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப தௌராத்த கொண்டு அது முன்னாடி வச்சவொன்னே என்ன செய்றாங்க, ஒருத்தர் என்ன செய்றான் வச்சு ஓதுறான். ஓதும்போது என்ன செய்றான், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க, "நீங்க தௌராத்த கொண்டாங்க. நீங்க பொய் சொல்றீங்க." இவன் சொல்றான், "ரஜ்முடி இது எங்களுக்கு கிடையாது." அப்படிங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தண்டனை குடுக்கப்பான்னு கேட்கறாங்க. அவங்கள கேவலப்படுத்தணும், ஒரு சாட்டை அடி குடுக்கணும்ன உடனே, அப்ப அப்துல்லா இப்னு சலாம் சொன்னாங்க, "இல்ல பொய் சொல்றீங்க நீங்க. அதுல குர்ஆன்ல
அந்த தௌராத்தில் ரஜமுடைய ஆயத்து உண்டு என்பதாக சொன்ன உடனே அவ கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே முன்னாடி வச்சா ஒருத்தன் என்ன செய்யறான், ஓதுறான். ஓதும்போது முன்னாடி உள்ளதை ஓதுறான், பின்னாடி உள்ள ரஜமுடைய இடத்துல கையை வச்சிடறான். உடனே அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு பார்த்து கொண்டு இருஃபாயதா, விரலை நீட்டு, நீக்குப்பா, கை நாட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன. கையை உயர்த்தி பார்த்தா ரஜமுடைய ஆயத்து இருக்கு. அப்போ சொன்னாங்க, முகமது சல்லாஹ் நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. அவனுக்கு ரஜிம் கல் அடித்து கொல்லப்பட்டுச்சு அந்த ஆள். அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் பாத்து பி தௌராத்தி ஃபத்லூஹா என்கும் சாதிக்குன்னு சொல்லி உண்மையாக இருந்தால் கொண்டு வாங்க, கொண்டு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதில் ரஜமுடைய ஆயத்து இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, பலவிதமான திருத்தல்களை ஏற்படுத்துனாங்க குர்ஆனுடைய விஷயத்தில், தௌராத்தில் பல. அது குறிப்பாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத்துடைய விஷயத்தில், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையில விஷயத்தில் முதல்ல வந்து என்னது சொல்கிறாங்க. அதாவது தௌராத் இறங்குனது மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது, அதுலேயும் தஹரீஃப் செஞ்சுட்டாங்க. அடுத்து நசராக்கள் மீது, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்ட இஞ்சில், அதுலேயும் என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றங்கள் செஞ்சுட்டு இப்போ என்னது முழுமையான ஒரு விஷயமா இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னது தாரீஃபுங்கிறது வந்து கருத்துக்களில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் எதில் வார்த்தைகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வார்த்தைகள் வந்து என்ன செஞ்சாங்க, மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதில் வந்து வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க, மாற்ற தவீல் மூலமாக அதை மாற்ற தான் செஞ்சாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்போ வந்து ஹர்ரிஃபூனஹுனா என்ன அர்த்தம், யுகையுரை மாற்றிட்டாங்க நபிஸ்ஸல். அதாவது எது ஒன்று வருதோ அது அப்படியே மாற்றிடுறது. எல்லா விஷயத்தையும் முன்னாடி முன்னாடி வச்சு என்ன செய்யறது, எல்லா விஷயத்தையும் மாற்றுறது தான் அவங்களுடைய வேலையாக போச்சு. அதாவது பொதுவாக இந்த யகூதிகளுடைய அந்த அஹ்ல கித்தாபுடைய வேலை, முன்னாடி இருந்தவங்களுக்கு சரி பின்னாடி இருந்தவங்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால், பொதுவாக என்னது தங்களுடைய அந்த தராஜுங்களில் பேர்களை மாற்றுறது, அதே மாதிரி கருத்துக்களை என்ன செய்யுது மாற்றுறதுலாம் பெரும் தவறு, குழப்பத்துக்கு காரணமானது. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, செய்வாங்க. இப்போ உதாரணமாக அதில் வந்து அல் ஃபராக்லீத் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ஃபராக்லீத்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ அதாவது கலிமத்து ஹம்த் அப்படின்னு அர்த்தம். அவ் முபஷிரம் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத்னு சொல்லி வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதை பற்றி வரும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க தப்பா, அதாவது அஹ்மத் என்று வரும்போது பேரை சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது ஹம்துக்கு சொந்தக்காரரு, அது மாதிரி புகழுக்கு, அது மாதிரி தனாக்கு, இதெல்லாம் வந்து என்னது. அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, அதை வந்து அசல்ல அல்லாஹ் பேரை சொல்லி சொல்லலாம். அவங்க அதை மானாவை என்ன செய்கிறாங்க, நைஸாக மாற்றி அப்படி வர்றதையே காட்டாத மாதிரி என்ன செய்கிறாங்க, பரா கலீத் அப்படின்னு மாற்றிடுறாங்க. ஃபரா கலீதுங்கிறத பரா கலீதுங்க பாவை பாவை வச்சு என்ன செய்கிறாங்க, பாவை வச்சு அதை மாற்றிடுறாங்க. அதில் என்னது என்ன வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம இஞ்சியில் வரும்போது என்னது அதிகமான புகழ், அதிகமான புகழ், உயர்ந்த புகழ், பிரபல்யம், இப்படி வந்து என்ன செய்கிறாங்க, பேரை சொல்லி மாற்றிடுறாங்க. இது இப்படி மாற்றி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. அதே மாதிரி பல பல ஆயத்துக்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, மாற்றுற விஷயத்தில் அவங்க மும்முரமாக இருந்தாங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அதுதான் யுஹர்ரிஃபுனல் கலிம யுஹர்ரிஃபுனஹு மின் பாதி மா அக்கலுஹு. இதெல்லாம் அவங்க என்ன செய்யலை, தெரியாமல் ஒன்றும் செய்யலை, தெரியலை அதனால செய்கிறோன்னு இல்லை, தெரிஞ்சே. அதான் சொல்லுவோம் வஹும் யஅலமூன், அவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்க, நல்லா தெரியும். செய்கிற தப்புங்கிறது தெரிஞ்சுமே என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. எந்த விதமான மறைப்பும் இல்லை, எந்த விதமான வந்து என்னது நிஸ்யான், அதாவது மறந்து செஞ்சுட்டாங்க இல்லை ஹத்தா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வேணும்னே அவங்க நல்லா தெரிஞ்சே என்ன செஞ்சுட்டாங்க, அதாவது பாவம், அது வந்து பாவம் செய்யணுங்கிறதுல போயிடுச்சு அதனால. அப்போ அதுதான் சொல்லுவோம் யுஹர்ரிஃபூன சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பஅதி மா அகலுஹு ஐ யுகையிரூன ஆயாத்தி தௌராத்தி பித்தப்தீலி அவ் தஅவீலி மின் பஅதி மா ஃபஹிமுஹு, அதை விளங்கியதற்கு பிறகும் வலபத்துஹு பி அகூலிஹிம், அவருடைய அறிவை கொண்டு அதை இணைத்து பார்த்ததற்கு பிறகும் என்ன செய்கிறாங்க, சரியா இருக்குன்னு தெரியுது, கரெக்டுன்னு தெரியுது, அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி ஏமாத்தனம் திருத்தனம் செய்கிறாங்க. வஹும் யஅலமூன், நன்கு தெரிந்து கொண்டே, தெரியாமல் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறாங்க. அன்னஹும் யர்தகிபூன ஜரீமத்தன், அவர்கள் பாவத்தை செய்கிறார்கள். ஐ அன்னஹும் யுஹாலிஃபூனஹு அலா பசீரத்தின், பசீரத்தின் நுணுக்கமான முறையில் என்ன செய்கிறாங்க, அதுக்கு மாறு செய்கிறார், தெளிவாக தான் என்ன செய்கிறாங்க, அதற்கு மாறு செய்கிறார்கள். அப்போ நான் விஸ்லாஸில் ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன செய்வாங்க, அதுக்கு மாற்றம் செய்வாங்க. லா அன் ஹத்தீன் அவ் நிஸ்யானின், தவறின் காரணமாக தெரியாமல் செஞ்சுட்டாங்க அல்லது மறதியினால் அந்த தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தா அப்படிலாம் கிடையாது. தவறுங்கிறது மன்னிக்கப்படும், அது மாதிரி மறதிங்கிறது மன்னிக்கப்படும். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஆனால் இவங்க செய்கிறது மறதியிலேயோ தவறுலையோ கிடையாது, வேணுமென்றே சொல்கிறோம்ல தான் ஆயத்து ரஜ்ம அப்படி கையை வச்சு மறைச்சிட்டு என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. இப்போ வேணும்னு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க.
وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا إذا اجتمعوا بأصحاب النبي صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு அவர்கள் ஒன்று சேர்ந்தால் காலல் முனாஃபிகூன மின் யஹூத், யஹூதிகளிலிருந்து முனாஃபிக்கின்கள். எப்படி மூமின்கள்ல முனாஃபிக்கின்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி யஹூதிகளையும் தன்மைகள் ஒன்றுபடுது. அங்கே அல்லாஹ் சொல்லுவோம், இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வ இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன் என்பதாக அந்த முனாஃபிக்கள் சொன்னாங்க. அதே தான் இவங்களும் சொன்னாங்க, இதா ஹலா பாதுஹும் இலா பாதின் வைதா லகுல்லதீன காலு ஆமன்னா வைதா ஹலா பாதுஹும் இலா பாதின். அப்போ இந்த இடத்துல என்னது, அஸ்ஹாப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சா இப்படி சொல்றாங்க, கால் முனாஃபிகூன மினல் யஹூத், யஹூதிகள் இருந்து இந்த முனாஃபிக்கள் சொன்னாங்க, ஆமன்னா பி அன்னக்கும் அலல் ஹக், நீங்க உண்மையில இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் ஈமான் கொள்றோம். இப்போ அண்ணா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ ரசூலுல் முபஷர் பிஹி, அதாவது சுபசெய்தி சொல்லப்பட்ட நபி என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்றாங்க. வைதா ஹலா பாதுஹும் இலா பாதின் இதா இன்ஃபரத வக்தலா பாதுஹும் பி பாதின், இதன் ஃபரத தனியாகிவிட்டால், வக்தலா தனிமையில் ஆகிவிட்டால், பாதுஹும் பி பாதின்னா ஒரு சிலர் சிலரோட, அதாவது அவங்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. உதாரணமாக அவங்களுடைய தலைவர்களை பார்த்தாங்க, அவங்களுடைய கூட்டாளிகளை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பொதுவாக ஒரு 2-3 பேரையும் சொல்கிறாங்க. குறிப்பாக கஅப் இப்னு அஷ்ரஃப் அப்படிங்கிறவன், அதே மாதிரி வஹப் இப்னு யஹூதா என்பவன், இவனெல்லாம் என்னது, இவனெல்லாம் பார்த்துட்டா நாங்கள் உங்களோட தான் இருக்கோம் என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்களை பார்த்தவொடனே என்ன செய்கிறாங்க, தன்னை அவங்கள்ட்ட இல்லை, இவங்கெல்லாம் இது யூதர்களுடைய தலைவர். இப்போ கஅப் இப்னு அஷ்ரஃப்ங்கிறவன் பனு நதீரை சார்ந்தவன். அப்போ வஹப் இப்னு யஹூதாங்கிறவன் பனு குறைதாவை சார்ந்தவன். இப்போ இவங்கெல்லாம் என்னது நபியோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ கஅப் இப்னு அஷ்ரஃபை பொறுத்த வரைக்கும் என்னது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி அவனை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னது அவன் பண்ண வேலைகள் தெரியும். அப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கொலை செய்யும்படி கட்டளையிட்டாங்க. அவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சாங்க. கஅப் இப்னு அஷ்ரஃப்ங்கிறவன் வந்து யஹூதிகளுடைய தலைவனாக இருந்தால் பனு நதீர் கூட்டத்தை சார்ந்தவன். பனு நதீர் கூட்டத்தை சார்ந்தவன். இவங்க சொல்லப்படுது வேண்டிய தாய் வந்து, அதாவது இவன் என்ன செஞ்சான்னா முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன செய்வான், காஃபிர்களை தூண்டுவான். முஸ்லீம்களுக்கு எதிராக காஃபிர்களை தூண்டுறது தான் வேண்டிய பழக்கம். இதெல்லாம் கொஞ்சம்னா பத்ர் யுத்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறான், அந்த காஃபிர் குறைஷிகளை போய் என்ன செய்யறான், அவங்கள தூண்டி விடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக, நபிக்கு எதிராக கிளம்படியா தூண்டி விடுறான். என்ன அந்த பத்ருடைய யுத்தத்தை சொல்லி அவங்க மறந்து போயிருக்கிறத போய் ஞாபகப்படுத்தி, பத்ரில் எவ்வளோ பெரிய நஷ்டம் நடந்து போச்சு, உங்களுக்கு வந்து என்னது கொலை செய்யப்பட்டீங்க, இது போய் நீங்கள் என்ன செய்யா பழி வாங்கலையா, நீங்கள் என்ன செய்யல, இதை வந்து கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு வந்து பதில் கொடுக்க ஆசை இல்லையா, என்ன யகூலு அக்வாமுன் அஸர்ர பி ஸக்திஹிம், அதாவது இன்னபின் அஷ்ரஃப் லல்ல கஅபன், அதாவது என்னது ஒன்று ஒன்றா அப்படி வந்து என்னது அவங்கள தூண்டி விட்டு அவங்களை கிளப்பி விடுறது. அதுக்கு ஹஸ்ரத் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிலும் கொடுத்தாங்க. நம்ம ஹஸ்ரத் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மைமுனா பின்து அப்துல்லா அப்படிங்கிற பெண்மணியை என்ன செஞ்சாங்க, பதில் கொடுத்தாங்க. அவனுக்கு என்னது, நீ வந்து என்ன செய்யறான், வளர்ச்சி கொண்டிருக்கான், சம்பந்தம் இல்லாத எபுக்கி அலா கத்லா வலைஸ பி நாசிபின் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அழுகுறான், எதுக்கு, எந்த சம்மந்தமும் இல்லை, அவனுக்கும் இந்த கொல்லப்பட்டவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என்னது, அதுக்கு போய் என்ன செய்யறான், ஐசா அழுகிற மாதிரி அழுகிறான், ஏன்னா இவங்களை தூண்டி விடுறதுக்காக வேண்டி என்ற விஷயத்த சொன்னான். இப்படி என்ன செஞ்சான், பல மாதிரி அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கேலி பண்ணுறது, அவங்களுக்கு நோவினை கொடுக்கறது, இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர் என்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண் குழந்தை பிறந்து இறந்துட்டு என்ன இவர் வந்து என்னது அங்கே அபுத்தர் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி நபியை கேள்வி பண்ணும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுதான் அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டேன், இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர்னு அவன் விஷயத்தில் இறக்கி வச்சான். அப்போ இவன் என்ன செய்யறான், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இப்போ நபிக்கு தொல்லை கொடுக்குறான், நபிக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யலாம், மக்களை தூண்டி கொண்டிருக்கான்னு உடனே அல்லாஹ் தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு தடவை ஒன்று சேர்த்து என்ன செஞ்சாங்க கேட்குறாங்க, மல்லி கஅப் இப்னு அஷ்ரஃப் கஅப் இப்னு அஷ்ரஃபை கொலை செய்ய யார் தயார் என்பதாக கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன செய்ய கேட்ட உடனே சஹாபாக்கள்ல முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன யாரை அவனை கொல்லலாம்னு சொன்ன உடனே அப்போ ஹஸரத் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, நான் யாரை சொல்ல, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க. அது சம்பவம் எப்படின்னு சொன்னால், பொறுப்பேற்றதுக்கு பிறகு போய் ஒரு என்ன எப்படி ஏன்னா அவன் பெரிய ஆள், பாதுகாப்போடு இருக்கக்கூடியவன், அவனை சாதாரணமாக யாரும் நெருங்க முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க
பொறுப்பு வேற ஏத்துக்கிட்டோமேங்கிற கவலையா என்ன செய்றாங்க, வீட்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. நபியினுடைய மஜ்லிஸுக்கு கூட வர முடியல. அந்த ஆழ்ந்த யோசனையிலே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, "என்ன ஒரு முஹம்மத காணோம், முஹம்மது இப்னு மஸ்லமாவ காணோம்" என்பதாக கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, "யா ரசூலல்லாஹ் இந்த மாரி பொறுப்பேத்துட்டு போனதிலிருந்து கவலையாக இருக்கிறார். அப்ப அவர கூட்டு வாங்கன்னு" சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, "என்ன விஷயம்? ஏன் கவலையா இருக்கீங்கன்ன" உடனே உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "போங்க தைரியமா போங்கன்ன" உடனே, "யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுமதி மட்டும் கொடுங்கன்னு." "என்ன விஷயம்?" "உங்க விஷயத்துல ஒரு சில 2, 3 வார்த்தைகள் சொல்லணும். அவனுக்கு அவன் வந்து என் பக்கம் ஈர்க்கப்படுற மாரி சில விஷயங்கள சொல்லணும் என்று ஆசைப்படுகின்றேன்" என்பதாக சொன்ன உடனே, சரின்னு நபி அனுமதி குடுத்துறாங்க. இவன் போற மாரி என்ன செய்றான், போய் உங்கள்ட்ட அடமானம் வைக்கணும். என் ஆள நான் வந்து என்ன செய்யணும், அடமானம் வைக்கணும்ன்ற மாரி என்ன செய்றான், அவனுடைய காபின் பின் அஷ்ரஃபுடைய ஒரு சொந்தக்காரன், அதாவது பால்குடி சகோதரனையும் கூட உடன் அழைச்சு கொண்டு என்ன செய்றான், காபின் பின் அஷ்ரஃப் வீட்டுக்கு போறான். அவன்ட்ட முதல்லயே பேசி வச்சுருந்த இந்த மாரி நாங்க நைட் வந்து உன்ன பார்க்க வரோம். அடமானம் வைக்க இன்னும் அவனுடைய பழக்கம் என்னன்னா, உதாரண யூதர்களுக்கு அடமானம் வச்சு, அன்சாரிகள்ட்ட அடமான பொருள் வாங்கி என்ன செய்றது, அவங்கள்ட்ட பணத்த வாங்கி வச்சுறது, அவங்களுக்கு பணம் குடுக்குறது. குடுக்க முடியலன்னு சொன்னா என்ன செய்றது, சில நேரம் எந்த அளவுக்குன்னா, மகன்கள நபி வர்றதுக்கு முன்னாடிலாம் மகன்களையும், பொண்டாட்டியையும் என்ன செஞ்சாங்க, அடமானம் வச்சாங்க. அடமானமா வச்சக்கூடிய அந்த பழக்கம். அந்த மாரி வந்து இவன் இருக்கும்போது, இவன் கேட்கறாங்க. போனோனே இப்போ, "நீ என்ன அடமானம் விஷயத்த கொண்டு வருவ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி, "நீ வந்து என்னுடைய என்னுடைய பிள்ளைய வச்சா பிள்ளைகளுக்கு கேவலமாயிரும். நாளைக்கு அவங்க மேல இழிச்சொல் ஏற்படும். அப்போ மனைவினா நீ வந்து அழகா இருக்கிற. அதனால உன்ன வந்து என்னது, உன் விஷயத்துல இதாயிறக்கூடாது" என்பதா சொன்ன உடனே, அப்ப என்ன செய்ற, "வாழ அடமானம் வைக்கிறேன்னு" சொல்லிட்டு என்ன செய்றாங்க, வர்றாங்க. வந்து இரவு நேரத்துல வந்து கூப்பிடுறாங்க. கபில் அஷ்ரஃப சத்தம் குடுக்குறாங்க. குடுத்த உடனே அவன் என்ன செய்றான், உட்கார்ந்துருக்கான். இப்போ பால கொண்டு வந்து அடமானம் வைக்கிறதுக்காக வந்தாச்சு. வந்தவுடனே கபில் அஷ்ரஃப் வந்து அ வந்து உள்ள சத்தம் குடுக்குறாங்க. சத்தம் குடுத்த உடனே அவன் மனைவி, கபில் அஷ்ரஃபுடைய மனைவி சொல்றா, "இந்த மாரி எனக்கு வெளியில போகாதீங்க. ரத்த வாடை எனக்கு அடிக்குது" என்பதாக சொன்ன உடனே, "இல்ல, இல்ல நான் என்னுடைய ச பால்குடி சகோதரன் வந்திருக்காரு. நான் அவரும் முஸ்லீம். நான் என்ன அவர வந்து நான் போய் பார்த்தாகணும்" என்பதாக சொன்ன உடனே வர்றான். அதனால அத்தர்லாம் பூசிட்டு தான் வரான். வந்த உடனே இவங்க 2 பேரும் இப்படி பேசுறாங்க. அந்த மாரி அப்போ ஒண்ணு அந்த அடமானம் இதான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க வாழ கொண்டு வந்திருக்காங்க. அதனால வாழ தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்னது, "நீங்க என்ன அத்தர் போட்டிருக்கீங்க?" பேச்சு அப்படி ஹிக்மத்தா. "முகமது இருக்காரு, ரொம்ப இப்ப நம்மள்ட்ட ஜக்காத்லாம் வசூல் பண்றாரு." அதாவது வேற எதுவும் சொல்ல முடியல. நபிய பத்தி எதுவும் சொல்ல முடியாது. பணம் வசூல் பண்றாருங்கிற மாரி சொன்னோனே, அவனுக்கு உடனே இவர் மேல ஒரு நம்பிக்கை. சரி, இவர் நமக்கு நமக்கு சாதகமான ஆள் தான் என்பதாக சொன்ன உடனே, இது மாரி அப்போ பேசிக்கிட்டே ஹிக்மத்தா சொல்றாங்க, "என்ன அத்தர் பூசிருக்கீங்க? நல்லா இருக்குது, மணக்குதுன்னு" சொன்னோனே, பொதுவா அரபியில பொறுத்தவரைக்கும் உடம்புல பூசும்போது தலையில இந்த நடு வாங்குல பூசுறது வழக்கம். அப்ப அந்த மாரி என்னது, பூசியிருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே கொஞ்சம் மோந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, முதல்ல அவரு சகோதரர் மகன் என்ன செய்றாரு, ஆ முதல்ல இவரு மோந்து பார்க்குறாரு. "அது நல்லா மணக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு, அடுத்து அவர் சகோதர மகன் மோந்து பார்க்குற மாரி என்ன செய்றாரு, தலைய வாங்கி என்ன செய்றாரு, நல்லா புடிச்சு வச்சுக்கிறாரு. நல்லா பிடிக்கும். இவங்க தன்னுடைய கையில வச்சிருந்த வாள வச்சு, அவருடைய தலைய கொலை செஞ்சுறாங்க. கொலை செஞ்சுட்டு வந்துர்றாங்க. ஏன்னா, இவன் பண்ண வந்து அட்டகாசம் அந்த மாரி பண்ணான். அதனால நபீன் வந்து என்ன செஞ்சான், அவன கொலை செய்ய சொல்லி கட்டளையிட்டாங்க. அதே மாரி கொல்லப்பட்டான். அப்ப இந்த காபின் அஷ்ரஃப் அவன்ட்டலாம் போய் இந்த மாரி சொல்றது. எதுக்கு இந்த சம்பவம் சொல்றோம்னா, அவனுடைய பேர் வந்ததுனால சொல்றோம். இந்த வஹப் பின் யஹூதா இன்ஷா அல்லாஹ் அவன பத்தி அடுத்த தஃப்சீல் அடுத்த பாடத்துல சொல்லலாம். சரி. இப்போ இஹ்தலா பாதுஹும் பி பாதுன், ஒரு சிலர் சிலரோட தனிமையில் ஆகுனா என்ன சொல்றாங்க, நாங்க வந்து என்னது, காலு துஹதிஸூனஹும் பிமா ஃபதஹ அல்லாஹு அலைக்கும், ஐ காலு ஆத்திபீன அலைஹிம் அத்துக்பிரூன அஸ்ஹாப முஹம்மதின் பிமா பய்யன அல்லாஹு லக்கும் ஃபி தௌராத்தி மின் சிஃபதி முஹம்மதின் அலைஹிஸ்ஸலாம், காலு ஆத்திபீன அலைஹிம், அவங்கள கண்டிச்சு, "என்ன செய்றீங்க நீங்க?" கண்டிப்போம், கண்டிப்பது போல. ஆத்தப்னா என்னது, கண்டிக்கிறது. கண்டிப்பதை போல அவர்கள் மீது கண்டிப்புடைய வார்த்தையோடு பேசி, "நீங்க என்ன துஹ்பிரூன அஸ்ஹாப முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? பிமா பய்யனல்லாஹு லக்கும் ஃபித் தௌராத், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தௌராத்தில் எந்த ஒன்றை விளக்கி இருக்கின்றானோ, தெளிவாக்கி இருக்கிறானோ, மின் சிஃபத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மைகளை பற்றி தௌராத்தில் கூறப்பட்ட விஷயத்த நீங்க அவர்களிடம் போய் பேசுகின்றீர்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருக்கு எத்தி வைக்கின்றீர்களா? யுஹாஜ்ஜுக்கும் பிஹி இன்த ரப்பிக்கும், அவ்வாறு செய்வது உங்களுக்கே ஆபத்து. ஐ லி தக்கூனுல் ஹுஜ்ஜத்து லில் முஃமினீன அலைக்கும் ஃபில் ஆখিরা, மறுமையில உங்களுக்கு எதிரா முஃமின்களுக்கு சாதகமான ஆதாரமாக அது ஆகிவிடுவதற்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஃபி தர்க்கி இத்திபாஇ ரசூல் மஅல் இல்மி பிஸ்ஸித்கிஹி, அப்ப உண்மையிலே அவருடைய உண்மையான விஷயம், அதை நீங்கள் தெரிந்து கொண்டே நபியை பின்பற்றுவது மறுக்கிறது, நபியை பின்பற்றுவதை விடுவதற்குரிய விஷயத்துல இப்படி விட்டுட்டே இருக்கிறதுனால, மறுமையில என்ன செஞ்சிரும், அது உங்களுக்கு பாதகமாயிரும். யா அல்லாஹ், இவங்க எல்லாமே தெரிஞ்சுதான் இருந்தாங்க, தௌராத்துல வேதத்தை ஓதி இருக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சும்
மறுத்தார்கள்னு சொல்லி நீங்களே பிடிபட்டுருவீங்க மறுமையில. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அஃபலா தாக்கிலூன் அஃபலைஸத் லக்கும் உக்கூலுன் தம்னஉக்கும், உங்களுக்கு அறிவில்லையா அந்த விஷயத்துல? உங்களுக்கு அறிவில்லையா உங்களை தடுக்கக்கூடிய மின் துஹதிஸூஹும் பிமா யகூலு லஹும் ஃபீஹி ஹுஜ்ஜத்துன் அலைக்கும், உங்களுக்கு எதிராக ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுவதை விட்டும் உங்களை வந்து உங்களுடைய அறிவு உங்களை என்ன செய்யலையா, தடுக்கவில்லையா என்பதாக கேட்கிறான். ஃபலைஸத் லக்கும் உக்கூலுன், உங்களுக்கு அறிவு என்பதே இல்லையா, தம்னஉக்கும் உங்களை தடுக்கக்கூடிய, மின்னன் துஹதிஸூஹும் நீங்கள் அறிவிப்பதை விட்டும் பேசுவதை விட்டும், பிமா யகூலு லஹும் ஃபீஹி எதிலே ஆகியிருக்கிறதோ, ஹுஜ்ஜத்துன் அலைக்கும் உங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரம் எதில் ஆகியிருக்கிறதோ அந்த விஷயத்தை நீங்களே பேசி மாட்டிக்கொள்வதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடிய அறிவில்லையா? வல் காயிலுன தாலிக்க ஹுமுல் யஹூத், இது சொல்றது யார்? யஹூதிகள். லிமன் நாஃபக மின்ஹும், அவர்களிலிருந்து யார் முனாஃபிக் ஆகிட்டாங்களோ, யார் நிஃபாக்குடைய அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்களோ, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அப்படிப்பட்டவங்க தான் சொல்றாங்க. காலத்தால ரத்துன் அலைஹிம் ஒ தௌபீகன், அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்றோம். அவலா யாலமுன அன்னல்லாஹ் யாலம் மா யஸ்ருன வ மா யுஅலினூன், நீங்க என்ன செய்ய தேவையில்லை. இன்னொரு இதுன்னு சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செஞ்சாங்க, யூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன செஞ்சாங்க, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அதாவது ஒரு பேசுகிறாங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள எப்படி கூப்பிட்றாங்க, நபிசுல்லாசன் கூப்பிட்ட முறை என்ன? அவங்கள கூப்பிட்றாங்க, ஓ யா இஹ்வான் அல் கிரதத்தி வல் ஹனாசீர், ஓ குரங்கு இன்னும் பன்றிகளுடைய சகோதரர்களே என்பதாக அழைக்கிறாங்க. பன்றி இன்னும் இதனுடைய சகோதரர்களே, குரங்கினுடைய சகோதரர்கள் என்று சொன்ன உடனே என்ன ஆகுது, அவங்களுக்கு ஆச்சரியமா, இப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நினைச்சுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் இந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க என்பதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி என்னது, அப்படிப்பட்ட வந்து நீங்கள் மறைக்க நினைச்சாலும் அவலா யாலம் அல்லாஹ் யாலம் ஐசுரன மா யுஅலினு ஐ அலா யாலம் ஹவுலாயில் யஹூத், அலா அறிந்து கொள் யாலம் ஹவுலாயில் யஹூத், அறியவில்லையா இந்த யகூதிகள் அறிய வேண்டாமா, அன்னல்லாஹ யாலம் அல்லாஹ் அறிகிறான், மா யஹ்ஃபுன மா யல்ஹரூன் மா யுல்ஹிரூன், எதை அவர்கள் மறைக்கிறார்களோ இன்னும் எந்த ஒன்று வெளிப்படுத்துகிறார்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் தெரிய வேண்டாமா. வன்னஹு தஆலா, சும்மா அல்லாஹு தஆலா லா துஃபா அலைஹி காஃபியத்துன், அவன் மீது எதுவும் மறையவும் செய்யாது. ஃபகைஃப யகூலூன ஃபகைஃப யகூலூன ذلك ثم يزعمون الஈமான், பிறகு இவ்வாறு அவர்கள் எவ்வாறு சொல்லிக்கொண்டு பிறகு ஈமானையும் நாங்கள் மூமின்கள் என்று எவ்வாறு வாதிடுகிறார்கள். இதையும் சொல்றாங்க, அதே தான் ஈமானே வாதிடுறார்களே, இது என்ன பேச்சு, இது எவ்வாறு இது வந்து சரியான ஒரு செயலாக இருக்கும், இது முனாஃபிக்களுடைய செயல் போன்று இருக்கின்றதுங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவங்களுக்கு எடுத்து சொல்றான், அவங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்குறான். அப்போ இந்த இடத்துல என்னது, குர்ஆனுடைய விஷயத்துல, வேதத்துடைய விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல எதையும் என்னது பாராமுகமாக்குறது, அதே மாதிரி அதை கண்டுகொள்ளாம விடுறது, அதில் மாற்றங்கள் செய்கிறது, தேவையில்லாத விளக்கங்கள் சொல்றது, தவறான விளக்கங்கள் சொல்றதெல்லாம் என்னது ஆபத்திற்குரியதாக இருக்குது, ஆபத்திற்குரியதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட என்னது ஒரு விஷயம் கேள்விப்பட்டது எப்படின்னு சொன்னா, அதாவது பெண்கள் நகை அணிவது ஹராம் என்பதாக சொல்லப்படுது. ஏன்னா வந்து என்னது அந்த வளையலுடைய விஷயத்துல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணிகள் கழட்டி தங்கத்தை கொடுத்ததுனால எனது நரகத்துடைய நெருப்பாக இருக்கும் என்பதாக சொன்ன அந்த வார்த்தையை வச்சு என்ன செய்றாங்க, இப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. என்னது பெண்கள் நகை அணிவது, வளையல் அணிவது ஆறாம் என்பதா. இதெல்லாம் எனக்கு தவறான விளக்கங்களா இருக்குது. இது யாரு, யூதர்களுடைய அந்த அவங்களுடைய ஒப்பான விளக்கங்களாக இருக்கு, அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு உட்பட்டதாக இருக்கு. அதனால என்னது தீனுடைய விஷயத்துல, குரானுடைய விஷயத்துல, மார்க்கத்துடைய விஷயத்துல, அல்லாஹுடைய கட்டளைகள் விஷயத்துல எது சொல்லப்படுதோ அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை முழுமையாக அறிந்து கொண்டு என்ன செய்து செயல்படுத்துவதுதான் சரியான முறையாகும். இல்லை என்றால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக ஆகிவிடும். அல்லாஹு தாலா குரானை விளங்கி அதில் உள்ள கட்டளைகளை அவன் விரும்பும் முறைப்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.